வந்து நம்ம எங்க இருக்கோம்? ஃபன் ஃப்ரை தான் வந்திருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். போ போ. இப்போ வந்து கீழ வந்து ஆடிக்கிட்டு இருக்கோம். உடுங்கிட்டு கீழ உழுவாம இருந்தா சரி. ஓகே ஃப்ரெண்ட், இங்க வந்து எங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் ஏறிட்டாங்க. இங்க வந்து நானே எங்க அண்ணன் அக்கா 10 மேல ஏறிறோம். நீ என்ன பண்றீங்க? வேந்தா சுகாசம் வாங்க गाइस. ஏமா ஏறுது மேல ஏறுதுடா. ஆக மேல உட்கார வச்சிருக்கான் அப்படியே. ஏய் கரடா பேச்சிதான் எல்லாம். அதோ கீழ அம்மா அப்பா இருக்காங்க. நான் பாத்துட்டேன். அதான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம இப்படி பாக்கும்போது பயமா இருக்காது. கீழ பாத்துனா அழுவீங்க. அழுவ கூடாது. நானே அழுவ கூடாது. நான் நிறுங்க அறத்துக்கு காமிக்கிறேன். ஏமா கண்ணது போடு. கீழ போடாத. கீழ போட மாட்டேன். எவ்வளோ ஆளும் உழுது சித்தா இப்படி இருக்கும். நல்ல பேச்சு நல்ல பேச்சு. நல்ல பேச்சு. ஏமா எனக்கு கடல தெரியறான். கடல தெரியறா. நான் ஏக்கடங்க நட்டு ஏறுது ஒரு ஏறுது நட்டா. வெல்டிங் அடிச்சிருக்கானுங்க. ஐயோ சொல்றேன். அல்லாம் மூஞ்சிலியும் வைந்தா சுகாசம் காங்குது. ஆக மேல ஏறி போடுறோம். எங்கடா இருக்கடி? கத்தி அந்த பயத்தை போய்க்கறாங்களா. நம்ம அடுத்து நீ என்ன
அதான் இப்ப அப்பா ஃபேமிலி எல்லாம் பாரு இவங்க கொஞ்சம் பயந்த சுபாசம் பயம் உச்சில ஆடுது இப்படி நடிக்கிறாங்க ஏறுது பாப்போம் ஃபேமிலி வருவாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப பயம் இல்லையா? யார் சார் நான் செய்தி பார்த்தேன். அந்த மூஞ்சில சுத்தும்போது 3 பேர் பிச்சுக்கிட்டு போய் விழுந்தாங்களாம். அதே மாதிரி அந்த ஹாம்பர்ல போகும்போது யாரோ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. ஹார்ட் அட்டாக் ஞாபகம் இருக்கா? இதுல ஒரு ஆளு மேல இருந்து கழுத்து கீழ விழுந்தாங்களே. வருவாங்க இதோ வந்துட்டாங்கல. இப்ப சொல்லுங்க அவங்க செய்திய. செய்தி முடிஞ்சு வாசிக்கப்படுது. அதோட நின்றுச்சா? அங்க நம்மளுக்கு வேலை. கீழே கொஞ்சம் ஆள போறதுக்கா? ஆழதானே நீங்க எல்லாம் பாக்கணும். இவ்வளோ ஆழத்துல நம்ம இருக்கோம் பாருங்க. வேப்படாத போன கீழே போட மாட்டேன் பாருங்க. இவ்வளோ ஆழம். அங்க கீழே இருக்குது. Belum lagi kak saya di Syabina. Oke, இங்க நம்ம கூட ஆள் வந்தது ஆளகணும். ஏய் அப்படி வெளிய விட்டு எடுக்க கூடாது நீ. பாருங்க ஹாய். அதுல போங்க அங்க பாரு புடிச்சிட்டு. அதுல போலாம். அது நம்ம எங்கேயும் போயிருக்க பையா. நான் போனது இல்லல. நீங்க போங்க. அதுல நம்ம போறோம். அவினா வந்து ஹேம்பர்ல போறாங்க பாப்போம். அவின் பையன் இருக்கா இல்லையா? பயல்ல தம்பி அங்கராஜினி இல்லடா. எப்படி நிக்கிற பாரு. என் தங்கச்சி பாரு. கிடு ஆடுவோல. எல்லாரும் அப்படியே கீழே பாருங்களேன். சுத்திட்டு மேல ஏறும் போது நீங்க கீழே பார்த்துட்டே பாருங்க. இந்த கீழே பாருங்க. அப்படியே கீழே பாருங்க. எந்திரா ஓகேயா பாத்துங்க. போன் கரெக்ட். சக்சஸ்ஃபுல்லியா இறங்கிட்டோம். ஒரு மாதிரி போக உருவா போச்சு. அப்புறம் கொஞ்சமா அப்படி இறங்கிட்டே போகுது. பின்னாடி அவ்வளவு வேகமா போகுது. இப்ப வந்து எங்க அக்காவை இதுல ஏத்த போறேன்னா அந்த ஹேம்பர் தெரியுதா அங்க மேல அவ்வளோ நீட்டுக்கு சுத்துத. அதுலதான் எங்க அக்காவை ஏத்த போறோம். இப்ப வாங்க ஏத்தலாம். அது ஏத்தலன்னு இப்ப வந்து எங்க அம்மா அந்த வீச போறாங்க. எத்தனை பாயிண்ட் கிடைக்குது பாப்பா. அம்மா வீசுமா. சீதா வெயிட் பண்ணு. ஏ சீக்கிரம் போ. நீங்க தான் அசிஸ்ட் தள்ளி ஏ கொண்டு போடுறாங்க சும்மாவா? இல்லடா வேகமா சும்மா. ஏய் விடு பாத்துக்கலாம். ஏ ஓகே வேணா அது எடுத்துக்க. செத்த உனக்கு என்ன வேணும்? இல்ல அந்த பொம்மை. சத்தம் வாட் கலர் யூ வாண்ட்? பர்பிள். அந்த பர்பிளா இல்ல இன்னொரு பர்பிளா? தட் ஒன். ஓகே ஏ ஓகே
ஓகே ஃப்ரெண்ட், இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வந்து அந்த பால்ஸுக்கு அதுக்குள்ளே போடுறது தான் அக்கா விளையாட போது. பாருங்க, அக்கா பாப்பா நான் அம்மா விளையாடுறாங்க பாருங்க. அந்த டென்னு விட்டு வீசுறதா முடியாத விட்டாங்க. சீதா போட போதே அது கம்பிக்கா. அந்த ஓட்டையா இருக்கு, அதுக்குள்ள போடு. போட முடியாது. ஒண்ணு போட்டுச்சு. அதுல ஒண்ணு போட்டதுக்கு இந்த தண்ணி கடிச்சிருக்கு நம்மளுக்கு. அவ்வளவுதான், விளையாண்டாச்சு. 150 வெள்ளி செலவு பண்ணிட்டோம். கிடைச்சது இதுதான். ஒரு இது, ஒரு கீச்சேனு, ஒரு இது சொந்தம். அதான் கிடைச்சது. அப்புறம் ஒரு தண்ணி. ஒரு தண்ணி. இப்போ வந்து நம்ம ஃபேமிலியோட எக்ஸ்பீரியன்ஸ் பாப்பா சொல்லி பாப்பா நல்லா சொல்லிடுச்சா? நல்லாதான் இருந்துச்சு. ஆமா, கேட்டதுக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. இதனாலதான் 2 பேர் சுடு சொன்னாங்கன்னா அவங்க அந்த ஹாம்பில் ஏறணுமா, அதில் ஏறணுமா, சொத்துத அதில் ஏறணுமா. அதில் சின்ன பிள்ளைங்களாம் அலோட்டில் சொன்ன பிறகு இவங்க கோவச்சுக்கிட்டாங்க. கோவம், அதனால யாரும் இல்லை. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கடலுக்கு, பந்தாயத்தல் கும்மாங், அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க பார்ப்போம். சும்மா போய் அந்த அலையா, நம்ம அலை தானே, அலைய பார்த்துட்டு அலை கூட பேசிட்டு அலைய கூட வந்துடுவோம். எங்க பேர் ஒருத்த உட்காந்துருக்காங்க. பாகிஸ்தான் ஊர்லேருந்து பாலஸ்தீன் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அடிச்சு விளையாட்டு மலேசியாவில் உட்காந்துக்கிட்டு பேலிச்சுக்கார. ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி சிறப்பா இருக்கு இந்த நாள்? ரொம்ப என்ஜாயா இருக்கு. ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஃபீலிங் பண்ணிக்கிட்டு காத்தோட காத்தா தனியா வந்தா ஓகேயா உங்களுக்கு வாழ்க்கை ஒளி வந்து. ஓகேயா, நன்றி. வணக்கம். மண்ணு விளையாட போறியா? மண்ணு விளையாட போறியா? மண்ணு விளையாட போறியா? காஞ்சனாவா? காஞ்சனாவா? ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்து ஃபேமிலி கிட்ட கேட்க போகிறோம். பேருக்கு போனீங்களே உங்களுக்கு சரி விளையாடு. நம்ம இவங்க ஆசைப்பட்டனால அந்த கடல் மண்ணுக்கு, கடல் மண்ணல் அந்த மண்ணில் விளையாட போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், எப்படி அந்த காஞ்சனா பாடத்தில் அப்படி எடுத்து நடிச்சு வந்துட்டா க்ளோஸ் அப் எடுக்க வாங்க. இவங்க யாரு? சந்திரமுகியா? இவங்க தான் சந்திரமுகி. இதே இந்த பெரியதான் குடும்பத்தோட கீழே இறங்க போறோம். தற்கொலை பண்ண போறேன். கால்ல முள்ளு குத்திரியா? நான் இந்த பீஸ் அப்படி வாங்குறேன். ரொம்ப சில்லாக்கு. அங்க தண்ணி இருக்கு. இவனுக்கு தண்ணி வருதானே? இவனுக்கு இல்லைன்னு என்ன தேடுறாங்களா? ஃப்ரெண்ட் இல்லைங்க ஃப்ரெண்ட் அப்படி சப்பல் போட்டு அக்கா பிடிக்க சொன்னா பிடிக்காது. அதே கூடு வாங்க
கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன். அக்கா எனக்கு பிடிக்கும்க்கா. வா வா போலாம். ஆமா இதுக்கு இவ்வளோ வரைக்கும் தண்ணி வரும் தெரியுதா? இது வரைக்கும் தண்ணி வரும். தண்ணி இப்போ மத்தியானம் உள்ள போயிட்டு இப்போ திருப்பி வருது. அரவிந்த் எங்க போற? இங்க பாருங்க ஃப்ரெண்ட், இதோ நானும் பாரு சப்பாத்தி ஈரமா கூடாது, புடுக்குன்னு கால் விட்டா சப்பாத்தி ஈரமாயிடுச்சு. ஓ மை காட் ஃப்ரெண்ட், இப்போ தண்ணி எல்லாம் மேலே இருப்பு, நம்மள ஒரேடி அடிச்சு சாப்பிடுறோம். எவனோ கோட்டை கட்டி வச்சிருக்கான், அதை இடிச்சு விட்டானுங்க. இது ஆளனானுக்கா? ஆமா ஆளும். கடல் தண்ணி இப்படி இருக்குதானக்கா? இப்படி இருக்குதா? இப்படி இல்ல நேரா இப்படி இருக்கு. எப்பயுமே அப்படிதான் இருக்கும். பயமா இருக்கு எனக்கு. எனக்கும் பயமா இருக்கு. நல்லா ஜெல்லுன்னு இருக்கு. ஓகே தண்ணியில வந்தாச்சு, கால் கழிச்சாச்சு, கிளம்புவோம். இந்த மாதிரிலாம் வந்து பயமுறுத்திட்டு இருக்க கூடாது. ஆமா நான் இப்ப காஞ்சனா வரப்போகுது. ஓடிடலாம். அக்காவா நம்ம பேரு எழுதலாம். யார் இது? ஓகே வாங்க நம்ம பேர் எழுதிக்கலாம். பேர் எழுதுங்க. பேர் எழுதிக்கிட்டே கனவுல படம் சுத்தி போயிருவீங்க. இல்ல பேர் எழுதுனா சுனாமி வந்தா நம்ம தப்பிச்சிருவோம். அப்படியே யாரோ ஒரு அறிவழி சொன்னாங்க, விட்டுரு. எங்க போய் எழுதுவேன்? இங்க எழுதும். நடக்குது. சாப்பாட போறோம் ஃப்ரெண்ட். சாப்பாடு கடை இதுதான் இருக்கு, வாங்க போய் சாப்பாடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம சாப்பாடு கடை தான் இருக்கோம். சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அம்மா வச்சு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு ஒன்று வருது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் சாப்பாடு வந்தோடனே காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து என்ன கேட்க போறேன்னா, நம்மளோட ஃபேமிலி கிட்ட அனுபவம் கரெக்டா? அனுபவம் இப்போ நம்ம வந்து அனுபவம் அது நம்ம கேட்க போறோம். அம்மா எடுத்து ஸ்டார்டிங். அம்மா அங்க போ. ஓகே சூப்பரா பாரு. நம்ம சுத்தி அழகா இருக்கா? காலை தூக்கி அப்பா என்னடா நம்ம கால் கட்டணும். வேகமா இருக்கு. உங்களோட அனுபவம் சொல்லுங்க. நல்லா இருக்கு. சிறப்பு அனுபவமா? ஒரு மக்கி போட கடைக்கு வந்தோம். இதை கட்ட இல்லைன்றா, அது கட்ட இல்லைன்றா. ஆனால் கடை மட்டும் போய் திறந்து வச்சிருக்கேன். என்னதான் இருக்குன்னு தெரியும். எங்கள் அம்மாவுக்கு பொறுமை ரொம்ப அதிகம். ஸோ நின்று வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் போமே அப்படின்னு ஒரு உறுதியில் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. சாப்பாடு கடைக்கெல்லாம் அந்த மணலை சாப்பிடுவாங்க. மணலை எடுத்து வாயில் போட்டு கலந்துடுவாங்க. ஏய் இதெல்லாம் கேமரா ஓடிட்டு இருக்கு. ஓகே சத்தமா ஹாய் गाइस, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈவினிங் போல ஒரு ஃபேமிலியோட ஒரு கேதரிங் பண்ணலாம்னு சொல்லி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஒரு ஏரியாவில் கடல் ஏரியா, அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு நடந்துட்டு தான் வரோமா. பின்னிங்கில் இருக்கோம். பின்னிங்கில் இப்போ போகிறோம். பிள்ளைங்களும் கூட தான் வந்துருக்காங்க. ஃபேமிலியோட போயிருக்கோம் எல்லாரும். கடைசியில் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஒரு மலே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்த பிறகு சாப்பிட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் கடலுக்கு போனது, உங்களோட கடலுக்கு போனது ஓகே, ஹஸ்பண்ட் கூட போனது ஜாலியாக இருந்துச்சா? சரிங்களா? அவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியும். ஓகே இப்போ வந்து அம்மாட்ட கேட்டு முடிச்சிட்டோம். இப்போ அப்பாட்ட கேட்போம். அப்பா சொல்லுங்கப்பா, உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? என் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா, வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு உங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பசிக்குன்னு சொல்லி சாப்பாடு கூட்டு வந்தேன். இது சாப்பாடே வரல, அதனால வேலையாக இருக்குது. அப்போ அந்த கடலுக்கு போனதுலாம் கடலில் போனால் கடல் தண்ணி எடுத்து வந்தலாம் நினச்சேன். ஆனால் கடல் தண்ணி கூட இருக்கிறதுனால எடுத்து வர முடியல.
பம்பேர் போனது பேர் போனதுக்கு என்ன ஒன்று ஒரு வழியில் சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு வழியில் பாக்கெட்லேருந்து காசு போடுறது பார்த்து சரியாக இருந்துச்சு. அவ்வளோதானா? ஓகே சீதா சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போதான் சோறு மீன் எல்லாம் வந்து எடுத்து வந்துருக்காங்க. சிக்கன் ரசா வந்துருக்கு. அப்புறம் ஒன்றும் வந்துக்கிட்டு இருக்கு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே இந்த அரிசி ஓகே ஃப்ரெண்ட் ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட் சாப்பிட்டோம். இப்போ போய் வீட்டுக்கு போய் தூங்க போகிறோம். ஓகே பை ஃப்ரெண்ட். இதோட கடைசி வீடியோ. அதான் இதோட கடைசி வீடியோ. இந்த வீடியோ கடைசிக்கு இந்த இதான் இந்த வீடியோ கடைசி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு வீடியோ நாளைக்கு வேற வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.